ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வாத்து, கோழி, மயில், புறா, கொக்குன்னு விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கொக்கோட கழுத்து நீளமாக இருக்கும் இல்லையா? ஸோ கொக்கோட உருவத்தை ஒரு பிளெயின் கூடையில் பின்னி அதோட கழுத்தையே கைப்பிடி மாதிரி வச்சா எப்படி இருக்கும்னு தான் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கொக்கோட உயரம், அகலம் இதுக்கேற்ற மாதிரியே கூடையையும் மெஷர் பண்ணி பின்னியிருக்கேன். இந்த கூடை எப்படி பின்னுறது, அதுக்கப்புறம் இந்த கொக்கோட உருவத்தை கூடையில் எப்படி பின்னுறதுன்னு 2 தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம வழக்கமாக குடைக்கு 2 கைப்பிடி போடுவோம் இல்லையா? ஆனால் இந்த குடையில் ஒரே ஒரு கைப்பிடி ஒன் சைடு மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கத்தில் 3 தனித்தனி லாக் வச்சுருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி பிடிச்சி தூக்கிட்டு போனாலே போதும். இன்னொரு பக்கம் வந்துட்டு கீழே சாயவும் சாயாது, நல்லாவே வெயிட்டு தாங்கும். கொக்கோட கழுத்தை பிடிச்சிட்டு இந்த பேக்கை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாரும் உங்களை தான் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. டைட்டிலுக்கு மேலே ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.